நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மள தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, அடுத்தும் சர்ஃப் ஃபிஷிங் தான். மூக்கையூர் வரைக்கும் வந்திருக்கோம். சரிங்களா? ஒவ்வொரு ஏரியாவாக நம்மளை அடிச்சு தான் பார்க்குறோம். மீன் ஒன்றும் ரிசல்ட் இல்லை. இன்றைக்கி எதாவது அடிக்க அப்படிங்கிற பார்ப்போம். சதாம்பரம் ஒரு பாறை அடிச்சிருக்காரு, அந்த காட்சியும் அடுத்து வரும். ஆனால் அது இருட்டுற தருவாயில் ஒரு பாறை அடிச்சு விட்டார். அந்த பாறையை தான் இன்றைக்கி ஏதாவது ஒன்று செய்யணும். பார்ப்போம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். விடாதீங்க பெரிய மீனா. பாறை பிடிச்சிட்டாரு. போடுறா. கழிச்சு சதாம்பரம் இன்னைக்கு தான் ஒரு பாறையை தூக்கி இருக்கிறார் வெற்றிகரமாக. அப்பாடி, இவ்வளோ நேரமா ஃபைட் எடுத்தா காட்டுமையா அவனை. வெரி குட், சூப்பர் பை. சதாம்பரம் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, மீனெல்லாம் கழுவி எடுத்தாச்சு, கழுவுன காய்ச்சி காட்டில் பாருங்க, வெட்டி வெயிட்டாக போட்டு வச்சுருக்காரு. அங்கங்கே சும்மா தகன்னு மின்னுது. அப்படியே கேமராலே ஒரு படியாக சொலிக்குது. தெரிஞ்சு போச்சுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் வீடியோ. ஏன்னா நீங்கள் கோடை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதான் பண்ண போகிறோம். முதல்ல லேசாக மசாலா போட்டு ரப் பண்ணிவிட்டு, பொடி பக்குவமாக வந்துருச்சு. ரைட்டு, இன்னும் மீன் மேலே ரப் பண்ணிட வேண்டியதான், தலையிட வேண்டியதான். உடனே அவன் அப்படியே ஒரு கிளாமர் ஆயிட்டான, மேக்கப் அடிச்ச மாதிரி. எம்ஜிஆர் மாதிரி சரி, டிங்கிரிங் பட்டி எல்லாம் பார்த்து முடிச்சிட்டாரு. நம்ம சுற்ற வேண்டிய சுத்துங்க ப்ரோ. டைம் இல்லை. இன்னும் விரவு தேடணும். அதை எப்போ கைக்கு வரும்னு எதிர்பார்க்கணும். சுற்றுங்க, உங்களுக்கு எப்படி தோணுதோ. ஒரு பேக்கிங்கில் பயங்கரமான ஆள். இந்த பாருங்க, சதாம்பரம் அடுத்த வாட்டி ஆரம்பிச்சிட்டாரு. டேய், இந்த பாறைலாம் எனக்கு பத்தாதுடா. இல்லை, எங்கே போனாலும் இதுதான் அடிப்பீங்களா அப்படின்னா, எங்களுக்கு இதுதான் கிடைக்கி, நாங்கள் அடிச்சு திங்கிறோம். ஆமாம், ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் யார் எல்லாரும் கம்பத்திட்டு அழ வேண்டியதான். குடு. சரி, போமா ப்ரோ, அடுத்த வாட்டி போவோம். நாங்கள் பாயண்ணங்க வந்து இறத்தூண்டியில் உட்கார வச்சுட்டு நண்டுக்கு போகிறோம். நண்டுக்கு போய் நண்டு அடிச்சுட்டு கடியும் இல்லை. 3 மணி நேரமாக உட்காந்துருக்குறேன். 3 மணி நேரமாக உட்காந்துட்டு ஒத்த கடி இல்லை. இதான் நிலமை, பார்த்துக்கோங்க. நாங்களும் ஊராக படம் எடுக்க தான் செய்கிறோம். நண்பர்கள் அங்கே போய் மீன் பிடிங்க, இங்கே போய் மீன் பிடிங்கன்னு சொல்கிறீங்க. நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கோம். வீடியோ போடு, கடல் வீடியோ போடுன்னா கடல் நிலைமை இதுதான் நிலைமை. நல்ல தண்ணி வீடியோ போட்டால் வேணான்றீங்க. கடல் நிலைமைக்கு இப்படி தான் உட்காரணும், உட்காந்து தான் பிடிக்கணும். என்ன செய்ய, உட்காந்தாலும் பிடிக்க முடியாத கண்டிஷன். உக்காந்தாலும் 3 மீன் 2 மீன் 1 மீன் அரை மீன் அடிக்கும். ஆமாம், அது கூட அடிக்கல. அடுத்து ஒன்று, அது இங்கேருந்து ஓடி போய் திருப்பி வந்து அடுத்து திருப்பி மாட்டிக்கிட்டு கேமரா செல்லை எடுத்து நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அவர் கையில் டார்ச்சி, கவரு, கம்பு இப்படி கொடுத்தா எப்படி ஓட. ஸோ கடவுளே. சதாம்பரம் நண்டு வேட்டைக்கு போயிட்டு வந்து இப்போ நண்டை காட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் சாதனைகள் அனைத்தையும் பாருங்க. இப்போ பாருங்கங்க, நண்டை பாருங்கங்க. இல்லை, நண்டு ஓயாமல் நண்டை போடுற, இல்லை நல்ல தண்ணி வீடியோ போடுற, எதை சொன்னாலும் கேட்கவே மாட்டியால அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கடலுக்கு வந்தால் இது கிடைக்கிறதே பெரிய விஷயம் நண்பா. சரிங்களா? இங்கே பாருங்க, மொச்சை கொட்டை மாதிரியே இருக்குது கண்ணு. நல்லா டேஸ்டான நண்டு, ஆனால் நமக்கு ரொம்ப சீப்பான நண்டு. இதை பிடிக்க முடியாது. முதல்ல குழி தோண்டி தான் பிடிக்கணும். இல்லை இந்த மாதிரி இரவு நேரத்தில் இப்படி விரட்டி அடிக்கணும். எனர்ஜி இருந்தால் ஓடுறதுக்கு ரெடியாக இருந்தால் அந்த நண்டு பிடிச்சிடலாம். ஆமாம், குடுக்குன்னு இதே மாதிரி ஓட்டம் வந்துடும், நமக்கே பவர் ஏறிடும்.
எல்லா நண்டும் எப்படி உரிக்கீங்களோ அதே மாதிரி காமனாக உரிக்கிறது தான். ஒன்றும் புதுசாலாம் அதுக்கு உரிக்க வேண்டியதில்லை. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. மொச்சக்கொட்டை பாதி நம்ம அடிக்கும் போதே டாப்லாம் கல் வந்துடும். அரைக்குறை தான் க்ளீன் பண்ண வேண்டி இருக்கும். ஒன்றும் பெரிய அளவில் முழுசெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காது. சரி, நம்ம க்ளீன் பண்ணி முடிச்ச உடனே காட்டுறேன். கனவா 250 ரூபாய்க்கு கனவா வாங்கிட்டு வந்து கெளுரு மீன் கூட கடிக்க மாட்டேங்கிங்க. அந்த இப்போ தான் ஒரு கெளுரு மாட்டி இருக்கு. மணி 2 மணிகிட்டே இருக்கும். நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுட்டு தின்ட்டு படுத்துருவோம். இப்போ தான் அசைஞ்சு காட்டுறான். தின்னுட்டு தேக்க முட்டை கடந்துட்டு இப்போ தான் அசையுது பாருங்க மீன். சரி, ரைட்டு, அதை பொரிக்கிறத பார்த்துரும். முருக முருக பாருங்க போட்டு அவர் வில்லேஜ் விஞ்ஞானி பஸ் பாருங்க. ஐயா அப்படி கிடைக்கிறத வச்சு அப்படியே டக்கு புக்குன்னு வேலை நடந்துட்டு இருக்கோம். நம்ம டீமுக்கு அதெல்லாம் சொல்லவே வேண்டாம். பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட் அவருக்கு. என்ன அழகா பிடிச்சிருக்கு பாருங்க ப்ரோ. அட 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 சே, ஆமாம், சூப்பரு. ஆமாம், லைட்டாக ஒரு ஆயில் பீச்சு விடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். கேரளா ஃப்ளேவர் வேணும்ல. ஆ என்னதுடா இது? தேங்கனை காட்டிடுங்க ப்ரோ, நம்ப மாட்டாங்க. இவனு வேற என்னத்தையும் ஊத்துறானு நினைச்சிருவாங்க. ஆமாம், அப்பெல்லாம் கிடையாது. சும்மா தேங்கண்ணே அந்த மசாலா பிடிக்கிறக்காண்டி. ரைட்டு, ஓகே. இன்னும் வந்து நம்ம பொரிக்கிறத பார்த்துருவோம். ஒரு பொட்டனை போட்டு வச்சிட்டாரு. இன்னும் நம்ம வந்து நெருப்பில் போடுறத பார்த்துருவோம். 2 செகண்டில் தீயை கொளுத்தி விட்டாருங்க வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னே. நண்பா மீன். ஆமாம், மீன் உள்ள சாச்சி. ஒரு நண்டு போட்டு சுட்டு வச்சே. அடுத்து ஒரு நண்டு. என்கிட்ட இடம் இல்லையா அங்கே போகிறேன். அங்கிட்ட வச்சுருங்க. அங்கிட்டு வரும். ஹோட் முடிஞ்சு. அப்படியே கட்டத்துக்கு மேலே வச்சுருங்க. அவ்வளோதானே, சூப்பர். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சாப்பிடும்போது காட்டுறோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் எப்படி ருசி இருக்குன்னு சொல்கிறோம். ஆமாம், அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கங்க. இந்த ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் வெளியே எடுக்கிற காட்டில் சதம்பரம் என்னத்தை ஓப்பன் பண்ணுறாரு? நண்டு. ஆமாம், பாயன் என்ன ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா மீன். எனக்கு தேவை அது ஓப்பன் பண்ணுறேன், அவருக்கு தேவை அது ஓப்பன். சுடுது. நண்டை காணுமா? ஏங்க என்ன ஒரு அழகான காட்சியாக வந்துருக்கு பாருங்க. எங்க மொத்தமாகவே புட்டு மாதிரி ஆயிட்டாங்க. ஒரே புட்டு ஆயிட்டான். ஆமாம், சூப்பராக இருக்க. ரெட்டு கடலில் முருகன். ஆமாம், லைட்டாக பின்னாடி மாதிரி லேசாக கரிஞ்சிருக்கு. அது அந்த இடத்துல கங்கு ஓவராக இருக்கும். இங்கே கையில் தொட முடியலையா? ஓஹோ ஹோ 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 ஹோ. முட்டு மாதிரி வந்துட்டாங்க பாருங்க. இந்த பாருங்க அழகா வர. என்ன பராப்படுத்துற நம்மள. அருமையான தொண்டு. நண்டு தொண்டு இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. சூப்பராக இருக்குல்ல. ஒட்டிட்டு வர மாட்டேன். இங்கே கட்டந்து உருட்டுன்னு உருட்டாங்க. ஆக்க போது உங்களுக்கு ஆற பொருட்களை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரெடி ஆயிட்டு. ஆனால் கையில் எடுக்க முடியல. ஐயோ ஐயோ, பக்கத்தில் வந்துட்டேடா கொஞ்சம் போறடா அப்படின்ற மாதிரி. என்னமா சுடுது, கைத்தியே பிடிக்க முடியல ப்ரோ. இது கரெக்டாக இருக்கு ப்ரோ. இந்த பாருங்க, சூப்பராக இருக்கான் பாருங்க. வெரி குட்ரா. எடுத்து பாருங்க ப்ரோ. ஒரு பீஸ் பீங்க. பிஸ்மில்லா. சுடுதுப்பா. இங்கே பாருங்க, பொத்துனாக்கில் அப்படி ஒரு விரட்டு, இப்படி ஒரு விரட்டு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. செம.
அமுக்கிட்டான். ஒரிஜினல் டேஸ்ட் ராவாக இருக்கு. எண்ணெயில் பொரிச்ச மாதிரி இருக்குல்ல தோசைக்கல்ல. இந்த தேங்காய் எண்ணெயோட கேரளா தோசைக்கல்ல தோசைக்கல் பொங்குன மாதிரி வச்சு வேணே மாதிரி இருக்குதா? தோசைக்கல்ல போட்டு பொரிச்ச மாதிரியே இருக்குது. நல்லா லட்லட்டாக பெய்யுது. ஆனால் நல்ல சூடு கொதிக்க இருக்கு. தொட முடியல. சூப்பராக இருக்குது. நல்லா வந்திருக்கு. என்ன கூட ஒன்று அடிச்சிருந்தா தரமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி செய்தா நல்லா இருக்குது. அருமை அருமை அருமை. நாக்குக்கு இனிமை. பார்க்குற உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து நான் சாப்பிட்றேன். நான் என்னமோ சொல்ல போறாங்கன்னு நினைச்சேன். நீங்கெல்லாம் ஆசைப்படுவீங்கல்ல, அதனால உங்களெல்லாம் நினைச்சு நான் சாப்பிட்டுறேன். ஆமா, கனவா பாடு பார்த்தீங்களா? பாறை, நண்டு, கனவா. 6 கிலோ கடி, 2 கிலோ கடி. ஏன்னா நண்டு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லலண்ணே. பாறையோட நண்டு தான் நல்லா இருக்கு. அடியா? ஆமா, முதல்ல அது சாப்பிட்டா நல்லா இருந்த மாதிரி தெரியுது. இப்ப அதை திண்டு இது திண்டு அதோட இது நல்லா இருக்கு. நல்லா வந்துருப்பீங்க உள்ள வரைக்கும். ஏன் நண்டு எங்க? அந்த நண்டு இருக்கு இல்லையா? அந்த நண்டு மறந்துட்டேன் பாய். எந்த நண்டு? சுற்றுவோம். அவர் நண்டு தூண்டில பிடிச்சாங்கல்ல. அப்படியா? அதை காட்டலையே நம்ம தூண்டில பிடிச்சத. சரி, சரியான டேஸ்ட் ஆகுது இது. பாலை நீ தின்னுக்கோ. என்ன திசை மாறிட்டிய டவக்குன்னு? அருமையா இருக்குண்ணே. வேற லெவல்ல இருக்குதுண்ணே இது. கிரேவி வச்சு கூட நீங்க அவ்வளோ டேஸ்ட். நீ சாப்பிட்டு பாருந்தா. சாப்பிடுங்க நீ சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. நல்லா காலி பண்ணிட்டு வரேன். சரி, நல்லா தான் வந்திருக்கு. பாதும் என்ன கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும், சிவிங்க மாதிரி இருக்கும். கனவா எப்போவுமே அப்படி தான் இருப்பான். ஓவர் குக் ஆகிட்டனாலே லவக்குன்னு தான் இருப்பான். ஆனால் சுட்டு சாப்பிட்றது வித்தியாசமாக தான் இருக்கும். எல்லாமே சுட்டு சாப்பிட்றது உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கனவா பீஸ் நண்டுக்கு அடிச்சு வேற எதுவும் இல்லைப்பா. இதுவும் நல்லா தான் இருக்கு. இது ஒரு டேஸ்ட்டு. இந்த பாறை மீன் ஒரு டேஸ்ட்டு, நண்டு ஒரு டேஸ்ட்டு. ஆனால் மொத்தத்தில் 3மே ஒரே மசாலா தான். மசாலா என்னமோ ஒன்று தான். பாறை சாப்பிடும்போது சூப்பருன்னு, நண்டு அதோட சூப்பரு. கனவா பரவாயில்லாம இருக்கு. ஆனால் நண்டு தான் பட்டையாக கலப்புறான். அப்போ என்ன தெரிகிறது அப்படின்னா, கனவா சுமார், பாறை பரவாயில்ல, நண்டு டாப்பு. அப்போ நண்டுக்கு தான் முதல் மார்க்கு. நண்டு தந்தூரி போட்டு இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லையா? நானும் பார்த்தது இல்லையா? நண்டு யாரும் பொரிச்சிருப்பாங்க, கிரேவி சாப்பிட்ருப்பாங்க. நம்மளே முதல் நண்டு போனேன். இல்லை வேற உண்மையாக சொல்லவே முடியாத டேஸ்ட் இருக்குதுண்ணே. எனக்கு கிரேவி வச்சது கூட இந்த டேஸ்ட் இல்லை. எனக்கு பொரிச்ச நான் பார்த்தா ரைட்டு. அவங்க வந்து சாப்பிட்றதுல ரொம்ப மூமெண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கு மேலே நம்ம காட்ட விரும்பல. நானும் லேசாக நக்கி பார்த்துட்டு அடுத்த ரவுண்டு வரேன் வீடியோக்கு. நண்பர்கள் வந்து இறத்தூண்டி போட்டாங்க. இறத்தூண்டியில் ரிசல்ட்டை பாருங்க. குட்டி பாறை என்ன பண்ணாதானே? பண்ணா மண்ணில் போட்டு ஊட்டிருக்காங்க, அதனால அழுக்கா இருக்கு. இறத்தூண்டி என்ன இறண்ணே? சாலை போட்டிருக்காங்க. சரிங்களா? சாலை போட்டு இந்த 3 மீன் பிடிச்சிருக்காங்க. ஆமாம், அந்த பாருங்க அடுத்து அடிச்சாகல கொட்டிக்கிளி. என்ன போடுனே, வறுத்துருக்கு ஆகும். சும்மா பைக்கில் தூக்கி போடனே. இப்போ மீனே கடிக்க மாட்டேங்கான். சாலையை கொறுத்து கரெக்டாக கல் விளிம்புலேயே போட்டுருந்தாங்க. அதை விழுந்துட்டுங்களா? பக்கத்துலேயே விழுந்துடும். கல்லுக்கு கீழே தான் மீன் நிற்கும் பக்கத்தில். பாருங்க, அந்த அண்ணன் தான் சாருன்னு இழுக்காரு. சிறுசோ பெருசோ. எக்ஸ்போர்ட் கைன்னு அந்த போச்சு, அதுவும் போச்சு. ஏ அப்பா, எவ்வளோ பெருசு! ஆமா, சரியான சைஸு. இறத்தூண்டியே இந்த நிலமை தான் போங்க. வா,
ஒரு வழி அண்ணனுக்கு மீன் மாட்டிட்டு, பெரிய மீன் தானே, அதே தான் பெரிய மீன் தான். கடல்லே பருவெட்டு மட்டும்தான் இருக்குது, பொடி வெட்டு எதுவும் கிடையாது. எல்லாம் அந்த மஞ்சள் கிளி, குருவலை, பொட்டி கிளி அண்ணன் அந்த ரகம் தான் அடிக்குது. குரூப்பர் ஒரு 3 ரகம் மீன் அந்த பொடிசு கிடக்கு. போட்டு அடுத்து ஒரு மீன், வலுவான மீன் தான். அவங்களே டென்ஷனாகி கிளம்ப போகிறேன்னுட்டாங்க. என்னடா இது பருவட்டே ஒன்றும் கடிக்க மாட்டேங்குது. வா இங்கே பாருங்க, நான் கடைசி அடுத்து ஒரே ஒரு மீன் பிடிச்சேன். ஒரு 1/4 கிலோ சைஸ் இருக்கும். இந்த ஒரு பாறை தான். சதம்பரம் வந்து சாயந்தரம் பிடிச்சாரு, நான் காலைல பிடிச்சேன். அவ்வளோதான் இன்றைக்கி வேட்டை. மூக்கு ஏறு மொக்கை வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு மீன் பிடிச்சாச்சு. நீங்கள் ஒரு கிளறு, நான் ஒரு பாறை, சதாம்பரம் ஒரு பாறை. எப்படி இருந்துருக்கு பார்த்துக்கோங்க. சரியான ரிசல்ட். பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஒன்று சாயந்தரம் வாங்க, இல்லை காலைல வாங்க. ஆனால் 1-2 அடிக்க தான் செய்யுது. எல்லா இடத்துலையுமே 1-2 ரொம்ப ரேராக அடிக்க தான் செய்யுது. அதுதான் நமக்கு நடந்திருக்கு. இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். என்ன ஒன்று வந்தோம்னா என்னத்தையாவது கதையாக்கிறோம் அப்படின்ட்டு எதையாவது பொறிச்சிருச்சு அதை அடிச்சு விட்ருவோன்னு நண்டு மீன் கனவான்னு சுட்டு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மீன் தான் இல்லை, அதுதான் கஷ்டமான ஒரு தருணம். இருந்தாலும் அதை ஏற்றுக்கிறதா வேண்டி இருக்கு. எங்கள் டீம் அப்படியே சிரிக்கி, என்னடா செய்ய, நாங்கள் பல கனவுகளோடு வந்தோம், அவ்வளோ போச்சு. ஆமாம், மீன் ஏறி விழுந்துச்சு, சிலப்படம் அந்த சின்ன சின்ன இறைகளை எடுத்துச்சு, பார்க்க முடிஞ்சது. ஆனால் எடுக்க மாட்டேங்குது, நம்ம பொம்மையில் எடுக்க மாட்டேங்குது. அந்த டயத்தில் தான் சதம்பரம் ஒரு பாறையும் பிடிச்சார். அதுக்கப்புறம் அப்படியே பிளாப் ஆயிடுச்சு. சரி, இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. பாய். இற தூண்டிலாம் போடுறத பார்த்துருப்பீங்க இந்த ஊருக்காரங்க, சரிங்களா?